ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராட்வேலேருந்து பெரியார் நகர் எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராட்வே டு பெரியார் நகர் தாங்க. இது போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல், பெரியமேடு, பட்டாளம் அண்ட் பெரியார் நகர். இப்போ வாங்க இந்த பஸ்ஸில் ஏறிட்டு பெரியார் நகர் எப்படி போகிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் போகிற இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கட்டணம் பஸ்ஸு தான். இதோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 ருபீஸ் தாங்க. இப்போது இதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் நம்மளோட ஜிஹெச் சிக்னல். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ராஜீவ் காந்தி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வர்றது தான் இந்த சென்ட்ரல் சிக்னல். இது முடிஞ்ச உடனே வர்றது தான் பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப், அதாவது எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா வர்றதா இந்த சிக்னல். இதுலேருந்து ரைட் கட் பண்ண உடனே வர்றது தாங்க நம்மளோட பெரியமேடு பஸ் ஸ்டாப். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் ரிப்பன் பில்டிங். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பெரியமேடு மசூதி. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மசூதின்னே சொல்லாங்க. இப்போ பஸ் நிற்கிறது தான் தாலுகா ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்கறது தான் நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம். இங்கே ஜங்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் சூளை. இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு போதுங்க. இதில் வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா பெரியமேடு பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது ஹஜ் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கேசவன் பூங்கா பஸ் ஸ்டாப். கேசவன் பூங்காக்கு அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா அரகடம். அரகடம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு கட் பண்ணிங்கன்னா வர்றது தாங்க இந்த பட்டாளம். இந்த ரூட்டே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால் எனக்கு இந்த பட்டாளம் ரீச் ஆனது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுதுங்க. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் தாஜ்மகான், ஓட்டேரி அண்ட் லாஸ்ட் லெஃப்ட் போனீங்கன்னா வர்றது தாங்க அயனாவரம். ரைட்டில் போனீங்கன்னா வர்றது பட்டாளம் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் புளியாந்தோப்பு பஸ் ஸ்டாப்.
புளியாந்தோப்பு தான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் வருங்க. இதில் இருக்கிற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தொட்டி பஸ் ஸ்டாப்புங்க. இருந்து நீங்கள் பெரம்பூர் போகணுன்னா இந்த 42 பஸ்ஸே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது கன்னிகாபுரம் பஸ் ஸ்டாப். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே இருக்கிற மாதிரி தெரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ரோடு வரும்பொழுதே இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். மேலே ட்ரெயினும் போயிட்டுருக்கோம். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி அதிகமாகவே சேருங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரப்போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கணேசபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக வரப்போகிறது வியாசர்பாடி பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிபி ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பஸ் டிப்போ. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம், இது தாங்க பெரம்பூர் பஸ் டிப்போ. பெரம்பூர் பஸ் டிப்போக்கு அடுத்ததாக இப்போ வர பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்னே சொல்லலாம். இங்கேருந்து திருவிக நகர், பெரியார் நகர் போகிறவங்கெல்லாம் மெயினாக இந்த 42 பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு இப்போ டேர்ன் பண்ணி போயிட்டுருக்குங்க. இதில் வரப்போகிற ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சர்ச் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது வீனஸ் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த மாதிரி பஸ் டிராவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அதில் இறங்கி பக்கத்தில் போகிற விஷயமா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த லெஃப்ட் போனீங்கன்னா வர்றது தான் அகரம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட். காமராஜர் சாலை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வரதான் பெரம்பலூர். பட் பஸ் அங்கே நிற்காதுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதா கோயில் பஸ் ஸ்டாப்பில் தாங்க பஸ் நிற்கும். இந்த மெயின் ரோட்லேயே வரும்பொழுது பஸ் இப்போ லெஃப்ட் கட் பண்ணி நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப் தான் எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்.
அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சிவா விஷ்ணு டெம்பிள் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இந்த எஸ்ஆர்பி காலனிலேருந்து இந்த பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. பட் பஸ்ஸு வந்து உங்களுக்கு சுற்றி அரசு பொது மருத்துவமனை அண்ட் சிவா விஷ்ணு ஆலயம் போயிட்டு திரும்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்போ வருதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பஸ் ஸ்டாப்புங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ட்ராவல் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிராட்வேலேருந்து பட்டாளத்துக்கு எப்படி ஈஸியாக வரலான்னு ஒரு ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டேங்க. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பெரியார் நகர் ரூட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராட்வே, பெரியமேடு அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பட்டாளம், வியாசர்பாடி, பெரம்பூர், அதுலேருந்து இந்த பெரியார் நகர் ரீச் ஆகிட்டோங்க. இப்போது ஓடுற 42 நம்பரோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரூட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.